Okay, now prepare, as you all know, means to get ready, get equipped, or get organized. ஆயத்தப்படு என்று சொன்னாலே தயாராகுங்கள், ஒழுங்கான சீரமைப்போடு கூட நீங்கள் முழு வீச்சில் உங்களை தகுதிநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று யாவரும் அறிந்திருக்கிறோம். Nothing in this life or in the life to come can be achieved without preparation. போதிய ஆயத்தம் இல்லாமல் இக வாழ்விலோ வரப்போகிற மறுமை ஜீவியத்திலோ எதையும் சாதிக்க முடியாது. Even the Lord Jesus said in John chapter 14 and verse 2, யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவானவரும் கூட தெளிவாய் மேற்கோள் காட்டியிருக்கிறார். In my Father's house are many dwelling places. I am going there to prepare a place for you. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். So we need to get prepared to lay hold of what he has prepared for us. நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாக்கியத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அதற்கு சரியான ஆயத்தம் செய்ய வேண்டும். I'm sure all of you here would agree that each one of us have a race to run. ஒவ்வொருவரும் ஓடுவதற்கு ஒரு பந்தயம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதை நிச்சயம் அனைவரும் அறிந்திருப்போம். Just as each one here differs or unique with their appearance, their thought, their clothing, their calling, even the race that is set before us is unique for each one of us. இங்கே கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே முகத்தோற்றத்திலும் பொலிவிலும் நம்முடைய அழைப்பிலும் அபிஷேகத்திலும் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பலவிதமான காரியங்கள் மற்றும் நாம் உடுத்திக் கொள்கிற விதத்திலும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறது போலவே நமக்கென்று தேவன் நியமித்திருக்கும் ஓட்டங்களும் வித்தியாசமானவை என்பதை அறிய வேண்டும். So we need to run this race in order to win. ஆகவே ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் ஜெயிப்பதற்காகவே நாம் ஓட வேண்டும். So in order to run, we need to get organized or prepared. ஓட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஒழுக்க சீரோடு கூட நாம் தயாராக வேண்டும். So my topic today is prepare to run. ஆகவே ஓடுவதற்கு ஆயத்தப்படுங்கள், அதுதான் இன்றைய என் தலைப்பாகும். In 1 Corinthians chapter 9 verses 24 to 27, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களை பார்ப்போமானால், Saint Paul talks about a race that what each one of us are called to run. நாம் ஒவ்வொருவருமே எந்த ஓட்டத்திற்காக ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை பரிசுத்த பவுலடியார் தெளிவாக வரையறுக்கிறார். He comes up with this new metaphor of running a race to our life, in running our life towards Christ. கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட செய்யும் அந்த பந்தயத்திற்கு ஒரு புதிய உருவகத்தோடு கூட இங்கே அவர் தெளிவுபட கூறுகிறதை பார்க்கிறோம். Those days there were this Olympic games and Isthmian games. Isthmian. அந்த நாட்களிலே ஒலிம்பிக் போட்டியை போல இஸ்த்மியன் என்ற ஒரு விளையாட்டு போட்டி இருக்குமாம். Yeah, there were both Olympic games and Isthmian games. They were Greek games and they were very popular in the state, in the city of Corinth. கொரிந்து பட்டணத்திலே ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியை போல இஸ்மியன் என்ற இந்த இரண்டு போட்டிகளுமே பிரபலமாய் நடத்தப்பட்டன. And they happen every year. Now we have Olympic games only once in 4 years, but that time these games were happening every year. இந்த நாட்களிலே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒலிம்பிக் என்ற விளையாட்டு போட்டி வருவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் வருஷந்தோறும் தவறாமல் இந்த இரண்டு போட்டிகளை நடத்துவார்கள். Yes, and in that this foot races were a very common event. இந்த ஓட்டத்திலே மக்கள் காலால் ஓடுகிற ஒரு ஓட்ட பந்தயம் பொதுவான ஒரு வழக்கமான பாணியாய் இருந்தது. So Saint Paul wanted to quote something which was very familiar to explain the very deep truth to the people of Corinth. கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு ஆழமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த பவுலடியார் அவர்களுக்கு தெரிந்த ஒரு விளையாட்டு பந்தயத்தை அடையாளமாக மேற்கோள் காட்டுகிறார். When he says in any race only one runner wins, அவர் சொல்லுகிறார், எந்த பந்தயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒருவன் மட்டும்தான் ஜெயிப்பது நிஜம். It's not that only one Christian or only one brother or one sister is going to win, nor is it a contest between one believer to another believer or one pastor to another pastor. அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆனால் அதுபோல்
இதிலே ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு விசுவாசியோ ஒரு போதகரோ ஜெயிக்கிறார்கள் என்பதல்ல. இது ஒரு விசுவாசிக்கும் மற்ற விசுவாசிக்கும், ஒரு போதகருக்கும் மற்ற போதகருக்கும், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் அடுத்த தேவனுடைய பிள்ளைக்கும் இடையே நடக்கிற ஒரு போட்டியாக அல்ல. The point is, he urged him to do all that it takes to win. ஜெயிப்பதற்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் சிரத்தை பார்க்காமல் சிரமம் பார்க்காமல் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய துல்லியமான குறிப்பு. He is referring to the effort, the dedication, the hard work of the winning athlete, which each one of us should duplicate in our pursuit of Christ. தடகள போட்டியில் களம் ஓடுகிற ஒரு தடகள வீரன் ஜெயிப்பதற்கு எப்பேற்பட்ட சிந்தையோடு கூட சீரிய ஒழுக்க கட்டுப்பாட்டில் தன்னை முழுவீச்சில் தயார்படுத்திக் கொள்வாரோ அதே போல் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஒவ்வொருவரும் முழு முனைப்போடு கூட அந்த சிரத்தையை சிந்தையின் அடிப்படையில் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறார். So what does it take for a runner to be a winner? ஒரு ஓடுகள தடகள வீரன் வெற்றி வீரன் ஆவதற்கு என்னெல்லாம் தேவைப்படும்? One, he has to be focused. முதலாவது கவனம் செலுத்துவதில் துல்லியமாய் இருக்க வேண்டும். So 1 Corinthians chapter 9 and verse 26 says, not to be aimless like boxing in the air. அதனால்தான் 1 கொரிந்தியர் 9:26 அவர் சொல்லும் பொழுது, குறிக்கோள் இல்லாமல் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களைப் போல் காணப்படக்கூடாதாம். The second is to forget the past and to move forward. இரண்டாவது, கடந்த காலத்தை பின்னானதை மறந்துவிட்டு எதிர்காலத்தை நோக்கி முன்னே ஓட வேண்டும். Reference Philippians 3 verse 13. அதற்கான வேதவசன ஆதாரம் பிலிப்பியர் 3:13. Thirdly, to lay aside everything that slows down or hinders our race. Hebrews 12:1. மூன்றாவதாக, நம்முடைய வேகத்தை குறைக்கக்கூடிய இல்லாவிட்டால் அதற்கு முட்டுக்கட்டையாயிருக்கும் தடைகள் எதுவானாலும் அதை உதறி தள்ளி ஓரங்கட்டி வைத்துவிட்டு ஓட வேண்டும் என்று எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. Fourthly, to abide by the rules. 2 Timothy chapter 2 and verse 5 says, an athlete is not crowned unless he competes according to the rules. 2 தீமோத்தேயு 2:3-5 வரை பார்க்கும் பொழுது, ஐந்தாவதாக, ஒரு மல்யுத்த வீரன் சட்டப்படி மல்யுத்தம் செய்யாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று சொல்லுகிறபடி சரியான விதிமுறையின்படி இயங்க வேண்டும். You have to run in your track, you have to keep up your timings, only then you will not be disqualified. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தடத்தில் குறித்த நேரத்தில் துல்லியமாய் இலக்கு கோட்டை தொட்டால்தான் ஜெயிக்க முடியும். And the fifth point is to strive towards a prize. ஐந்தாவது, பரிசை பெறுவதற்குரிய முனைப்போடு வேகமாய் பிரயாசப்படுதல். Philippians 3:14 says, you need to be persistent and enduring of the upward call of God in Christ Jesus. பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்வதிலே ஒரு விடாப்பிடியான தொடர் வேட்கையின் மன உறுதி இருக்க வேண்டும் என்கிறார். So undoubtedly now all of us know we are running a race, but our race should correlate with the pace and purpose and the plan of the Holy Lord. ஆகவே நாம் அனைவருமே ஒரு மிகப்பெரிய ஓடுகளத்தில் பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சந்தேகமில்லாமல் அறிந்து கொண்ட நிலையில் நம்முடைய ஓட்டம் என்பது கர்த்தரை மாத்திரமே குறிவைத்து அவரை நோக்கி சரியான வேகத்தில் மிதமாக தெய்வீக நோக்கத்தை உள்ளடக்கியதாய் நிர்ணயித்தபடி நியமிக்கப்பட்ட பாதையில் தடம்புரளாமல் ஓட வேண்டும். So let me cite 3 references from the Bible which will help us to understand more about the importance of running and the preparation involved in it. இப்படி ஓட வேண்டிய ஓட்டத்தின் முக்கியத்துவத்தையும் மற்றும் அதில் எப்பேற்பட்ட ஆயத்தங்கள் ஈடுபட்டிருக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்தும்படி சீக்கிரமாக ஒரு 3 வேதவசன ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு முன் பகிர்கிறேன். Firstly, I like to share with you the story recorded in Genesis chapter 19. முதலாவதாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் வரலாற்று சான்றை பகிர்கிறேன். One evening 2 angels visit Lot, the nephew of Abraham, in the valley of Sodom. ஒரு சாயங்கால நேரத்தில் 2 தூதர்கள் சோதோம் பள்ளத்தாக்கில்
ஆபிரகாமின் ஒன்றுவிட்ட சகோதரன் லோத்தை சந்திக்கிறார்கள். So they told him there was an impending judgment upon the land and that Lot along with his family had to leave immediately. லோத்தே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தேசத்தின் மீது தேவனுடைய கோபத்தின் தண்டனை வரப்போகிறபடியால் உன் குடும்பத்தோடு உடனே ஜீவன் தப்ப ஓட வேண்டும் என்று அறிவுரை கொடுத்தார்கள். But Lot lingered, he hesitated, he was kind of dragging his feet. ஆனால் லோத்தோ தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார். So the angels grasped their hands and literally forced them out of the city, and the angels said to them. ஆகையால் தேவ தூதன் லோத்தின் கையை பிடித்துக் கொண்டு எழுத்தின்படி அந்த ஊரை விட்டு இழுத்து கொண்டு போகிறவராய் சொல்லுகிறார். Genesis chapter 19 and verse 14. ஆதியாகமம் 19:14 வசனத்தில், Run for your lives. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. Don't even look back. திரும்பி பின்னிட்டு பாராதே. Don't stop in the valley. நீ பள்ளத்தாக்கின் பாதி வழியில் நின்று விடாதே. Run to the hills where you will be safe. நீ மலைக்கு ஓடி போனால் சுகபத்திரமாய் இருப்பாய். So my first point is run for your lives. ஆகவே முதல் குறிப்பு உங்கள் ஜீவன் தப்ப ஓடி போங்கள் என்பதாகும். So in the verse that we read just now, run has been mentioned twice. ஆகவே நாம் இப்பொழுது வாசித்த இந்த ஒரு வசனத்தில் ஓட வேண்டும் என்ற அந்த ஓடுதல் என்ற பதம் 2 முறை வருகிறது. One is run for your lives, that is run for your own safety. ஒன்று உங்கள் ஜீவன் தப்ப ஓட வேண்டும் என்றால் உங்கள் சொந்த பாதுகாப்புக்காக ஓடுதல். Second, he says run to the hills. இரண்டாவது மலைக்கு ஓடி போ என்று சொல்லுகிறார். So I like to remind you, when we live in a place filled with danger and despair and destruction, our safety hill is Jesus Christ, whom we can run to. அவநம்பிக்கையும் பேராபத்தும் அழிவுக்கேதுவான நாசகார சூழ்நிலையும் மலிந்திருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய பாதுகாப்பு என்பது இயேசு கிறிஸ்துவில் மட்டும்தான் என்பதை அறிந்தவர்களாய் அவர்கள் தஞ்சமடைய ஓட வேண்டும். So as soon as Lot and his family started running, லோத்தும் அவருடைய குடும்பமும் ஓடத் தொடங்கியதுமே it rained sulfur and fire upon the land of Sodom and Gomorrah. சோதோம் குமோரா பட்டணங்களின் மீது அக்கினியும் கந்தகமும் கொட்டி தீர்த்தது. And Lot's wife disobediently turned back and turned into a pillar of salt. லோத்தின் மனைவி கீழ்ப்படியாமை உள்ளவளாய் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாகி விட்டாள். Let's pause and understand what this implies to us. ஒரு கணம் சற்று நிறுத்தி இது நம்முடைய வாழ்க்கைக்கு எதை உணர்த்துகிறது என்பதை நாம் சிந்தித்து தெளிய வேண்டும். We are living the last days and we need to have an ear to listen and to obey God's direction in our lives. கடைசி நாட்களில் இறுதி துளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கைக்கென்று தேவன் என்ன வழிகாட்டுதலை கொடுக்கிறார் என்பதை சரியாக நின்று நிதானித்து கவனித்து செவி கொடுத்து கீழ்ப்படிய முன்வர வேண்டும். And our obedience should always be implicit and immediate. நம்முடைய கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே உடனடியாக முதல் தரமானதில் இருக்க வேண்டும். Also, I've always heard my mom say, delayed obedience is also disobedience. என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறேன், கொஞ்சம் தாமதித்து கீழ்ப்படிவது என்பது கீழ்ப்படியாமையே என்பார்கள். So when God urges us to move from one place to another, we should understand the gravity of the situation and move without arguing or doubting God's word to us. ஓரிடம் விட்டு வேறிடத்திற்கு புறப்பட்டு போக தேவன் நம்மை ஏவுவார் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான வீரியத்தை உள்வாங்கி உணர்ந்தவர்களாக எதிர்பேசி வாதிட்டு தர்க்கித்து நேரத்தை வீணடிக்காமல் உடனே ஓடியாக வேண்டும். So when you come back to the family of Lot, the importance of running is, லோத்தின் குடும்பத்துக்கு திரும்பி வரும்போது ஓடி போவதனுடைய அந்த முக்கியத்துவம் என்னவென்றால், there is no turning back. திரும்பி பார்ப்பது என்ற ஒரு அனுபவமே கிடையாது. Yes, what could have made Lot's wife turn back? லோத்தின் மனைவியை அப்படி எது திரும்பி பார்க்க வைத்திருக்கும் நினைக்கிறீங்க? Maybe she was inquisitive or certain sentiments, or she wanted to look back to prove whether what was told to her was real. Maybe she doubted it. உண்மையாகவே மானசீகமான ஏதோ ஒரு உணர்வு அவர்களை அந்த பட்டணத்துக்கு நாங்கள் இழுத்திருக்கலாம். இல்லாவிட்டால் என்னதான் என்று அறியும் ஆர்வமோ அல்லது கர்த்தர் சொன்னபடி உண்மையாகவே நடக்கிறதா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம் என்று திரும்பி பார்த்தாலும் தெரியவில்லை. She wanted to see her past life, but whatever be it, it's still a very harsh punishment. வாழ்ந்த வாழ்க்கை விட்டு போகிறோமே என்று பின்னிட்டு திரும்பி பார்க்க நினைத்திருந்தாலும் இது எப்படியானாலும் வந்த தண்டனை
மகா கடினமானது என்பது மட்டும் உண்மை. She escaped the brimstone, the sulfur and fire. Finally she turned into a pillar of salt. அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் தப்பி ஓடி வந்தவள் இறுதியில் உப்புத்தூணாகி விட்டாள். When Jesus was talking about his second coming, இயேசுவானவர் தம்முடைய இரண்டாம் வருகை குறித்து பேசும்போதும் Luke chapter 17 and verse 32 says, லூக்கா 17ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, Lord Jesus, remember Lot's wife. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு திருவுளம் பெற்றுகிறார். She couldn't obey because she longed and she succumbed for the past life. கடந்த கால வாழ்க்கைக்குள்ளாகவே சிக்கிக் கொண்ட நிலையில் அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் ஏங்கி தவித்து மாட்டிக்கொண்டாள். Jesus warns us of this misplaced focus in our running. நம்முடைய ஓடும் பாதையிலே தவறான இடத்தின் மீது கவனம் குறித்தப்பி போய்விடுமோ என்று இயேசு நம்மை எச்சரிக்கிறார். Luke chapter 9 and verse 62 says, Jesus says, லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் 62ஆம் வசனத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறார், No one who puts his hand to the plow and looks back is fit for the kingdom of God. கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. So are you prepared to run focused in God's direction? தேவன் காண்பிக்கும் திசையின் மீது முழு கவனம் செலுத்தி ஓட நீங்கள் மன உறுதியோடு தீர்மானிக்கிறீர்களா? And are you willing to let go of the past and embrace the new? கடந்த காலம் எதுவா இருந்தாலும் அதை விட்டுவிட்டு தேவன் கொடுக்கும் புதியதை தழுவிக் கொள்வதற்கு நீங்கள் மனதா இருக்கிறீர்களா? Amen. So we'll go to the second point. So we saw run for your lives. Now the second point is this race is a little bit more tougher and needs more strength on our side. It is called a race against the enemy. உங்கள் ஜீவனுக்காக ஓடுங்கள் என்ற முதல் குறிப்பை பார்த்தோம். இரண்டாவதாக அது கொஞ்சம் கரடுமுரடான முரட்டுத்தன்மையா இருக்கிறது. எப்படி என்றால் உங்கள் சத்துருவை எதிர்த்து ஓடுதல். Yeah, this is a run against your enemy. உங்கள் சத்துருவை எதிர்த்து ஓடுதல். This requires more strength and confidence and boldness because it's a forward march. It is against the opponent and this is a battle race. இது ஒரு போர்க்களத்தின் பந்தயம். மகா சக்தி வாய்ந்த ஒரு எதிராளியை எதிர்த்து போகிற முன்னேறி போகிற ஓட்டமா இருக்கிறபடினால் கடுமையான பலம் தேவை. மன உறுதியின் தைரியமும் திட நம்பிக்கையும் உறுதியாய் இருக்க வேண்டும். There are two types of warfare in this natural world. இயற்கையான இந்த உலகத்தில் இரண்டு விதமான போராட்டங்கள் அல்லது யுத்தம் உண்டு என்று சொல்லலாம். One is offensive and the second is defensive. ஒன்று எதிர்த்து தாக்குதல், பதிலடி கொடுத்தல், மற்றொன்று தற்காப்பு போர். The Bible also teaches us of these two strategies. இந்த தற்காப்பு யுத்த முறையை குறித்தும் பதிலடியில் எதிர்த்து தாக்குதலை குறித்த இரண்டு யுத்த முறைகளையும் வேதாகமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. A French general was once asked, in a war which army wins? ஒரு பிரெஞ்சு நாட்டு தளபதியை பார்த்து ஒரு முறை யுத்தத்தில் எந்த படை ஜெயிக்கும் என்று கேட்டார்கள். And he immediately replied, the one which advances. முன்னேறி போகிற படைதான் ஜெயிக்கும் என்று அவர் உடனடியாக பதில் தந்தார். Meaning the one who moves forward against the enemy is the one who will win. அப்படி என்றால் எதிரியை நோக்கி வேகமாய் முன்னேறி போகிற படைதான் ஜெயிக்கும் என்று சொன்னார். By just merely holding on to the ground we cannot be winners. இருக்கிற இடத்திலே போதும் என்று தக்க வைத்துக் கொண்டிருப்பதினால் ஒருபோதும் ஜெயித்து விட முடியாது. As long as the church uses only the defensive strategy, the Satan's kingdom and his works cannot be overthrown. நன்றாய் கவனித்துக் கொள்வோம். திருச்சபை சாத்தானுடைய சதிராட்டத்துக்கு எதிராக தற்காப்பு கலைகளை மட்டுமே கையாண்டு கொண்டிருக்கிற வரைக்கும் எதிராளியின் வியூகத்தை வீழ்த்தி ஜெயிப்பதற்கு சாத்தியமில்லை. Therefore we have an absolute obligation. ஆகவேதான் முற்றிலும் முழுவதும் மறுக்க முடியாத ஒரு கட்டாய கடமை நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. To move from self protection to opponent destruction. தற்பாதுகாப்பின் நிலையிலிருந்து எதிராளியை அழித்து தீரு மட்டும் விடமாட்டோம் என்று புறப்பட வேண்டும். So as a leader you are called to be aggressive and an offensive warfare. ஆகவேதான் ஒரு தளபதியாக ஆக்ரோஷமாய் எதிராளியை வீழ்த்த வேண்டும் என்ற வெறித்தனமான வேட்கையில் தாக்குதல் தொடுக்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். Remember Deuteronomy chapter 11:24 says, every place that the sole of your foot
treads shall be yours. So we got to invade and walk into the enemy's territory. எபிரேயர் உபாகமம் 11:24 உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்று நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடியினால் எதிராளியின் ஆக்கிரமிப்புகள் இடம் எதுவாயிருந்தாலும் ஆவேச தாக்குதல் தொடுத்து அவனை அகற்றுவதில் முழுமுனைப்போடு யுத்தம் பண்ண So வேண்டும். before you run into your enemy's territory, you got to know two important points. One, you got to identify the enemy, and two, எதிராளியின் எல்லைக்குள் நீங்கள் அணிவகுப்பதற்கு முன்பதாக முதலாவதாக உங்கள் எதிராளி யார் என்று சரியாய் இனம் கண்டு அடையாளம் காண வேண்டும். secondly, you have to draw a plan, a strategy before you attack him. இரண்டாவது, எதிரியை அடையாளம் கண்ட பின்பு அவனை தாக்குவதற்கு முன்பு அதற்கு சரியான ஒரு யுத்த போர் யூகம் வகுக்க வேண்டும். In simple words, sketch போட்டு தூக்குறது. யார? உங்க enemy, இந்த பிசாசு. அது sketch போடணும். Okay, so I remember my professor in medicine in CMC Vellore. சிஎம்சி வேலூரிலே என்னுடைய மருத்துவ பேராசிரியர் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. He always says before you treat a patient, you should go and have a strategy, and only then we can kill the bug. அதாவது ஒரு நோயாளிக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் எப்பொழுதும் முன்கூட்டியே அதை சரியாக திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட்டால்தான் அந்த கிருமியை அழித்து ஒழிக்க முடியும் என்பார்கள். And this offensive strategy is the one and a very important type of spiritual warfare that will help us to reach the world with the gospel of Jesus. உண்மையாகவே இந்த உலகத்தை இயேசுவின் சுவிசேஷத்தால் சந்திப்பதற்கு எதிராளியை எதிர்த்து பதிலடி கொடுத்து தாக்குகிற இந்த ஒரு யுத்த முறைதான் மிகவும் அதிகமாக நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு கைதேர்ந்த யுத்த முறையாகும். So there's none who's not familiar with the story of Goliath, the Philistine, and David. ஆகவே பெலிஸ்தியனாகிய கோலியாத் தேவர் மனிதன் தாவீதினுடைய சரித்திரம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீர்கள். So Goliath was boasting and bragging about him against the people of Israel, and he was calling for somebody who could come and fight against him. இஸ்ரவேலருக்கு எதிராக மாமிச மலையாய் நிற்கிற தன்னுடைய அந்த அரக்கத்தனத்தின் திமிரை ஆணவமாய் பேசி யாராவது ஒருவர் எனக்கு ஒண்டிக் அனுப்புங்கள் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான் கோலியாத். So when David volunteered to go and fight against him, King Saul doubted him. இப்பொழுது தாவீது தன்னார்வலராய் கோலியாத்தை எதிர்த்து களமாட இறங்கிய உடனே சவுல் தாவீதின் திறமையை சந்தேகிக்கிறார். So immediately this young man David put forth all his credentials before the king. உடனடியாக இந்த இளம் வாலிபனாகிய தாவீது தன்னுடைய வீர சாதனைகளை எல்லாம் சவுல் ராஜாக்கு முன்பாக வரிசைப்படுத்தினார். When you want to fight against giant, your credentials should be ready. ராட்சதனை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டுமென்றால் அதற்கு முன்பு நீங்கள் சாதித்த சாதனைகளின் வீரம் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். When I say credentials, your qualifications. அது ஏற்கனவே நீங்கள் அடைந்த தகுதி நிலைகள் எப்படி நீங்கள் வீழ்த்த முடியும் என்பதற்கான திறமைகள் அது. So you can't run against a giant if you have not run against the bear and the lion. ஒரு கரடியை எதிர்த்து சிங்கத்தை எதிர்த்து ஓடி ஜெயிக்காமல் இருந்தால் நீங்கள் கோலியாத்தை எதிர்த்து களமாட முடியாது. So this is the preparation that you need to run forward. முன்னே ஓடுவதற்கு இதுதான் உங்களுக்கு தேவையான போதிய ஆயத்தமாகும். When you deliver the souls of your believers from the threatening lions and the bears, you will surely be fit to deliver this great nation from the greater giants that are threatening this country. உங்கள் விசுவாச ஜனங்களை பீரிட்டு போடுவேன் கீறி விடுவேன் என்று மிரட்டி கொண்டிருக்கும் கரடியை சிங்கத்தை எதிர்த்து நீங்கள் போராடி உங்கள் விசுவாசிகளை காப்பாற்றினால் மட்டும்தான் இந்த தேசத்தையும் தேச மக்களையும் கவலைகரம் பண்ண காத்து துடித்துக் கொண்டிருக்கிற கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நீங்கள் தகுதி நிலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். Amen. So coming back to David's story, 1 Samuel chapter 17 and verse 48 says, தாவீதின் சரித்திரத்துக்கு திரும்பும் என்றால் 1 சாமுவேல் 17:48 சொல்லுகிறது. When the Philistine arose and came forward to meet David, David ran quickly towards the battle line to meet Goliath. அந்த பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி ஓடி வருவதற்கு உள்ளே தாவீது சீக்கிரமாய் யுத்தக்குளத்துக்குள் ஓடுகிறார். So David, as a young boy, he seized the opportunity to run against the enemy. இளம் வாலிபனாக இருந்தாலும் எதிராளிக்கு எதிராக ஓடுவதற்கான துல்லியமான வாய்ப்பை தாவீது சரியாய் கண்டுகொண்டார். Each one of us here can do such great exploits
provided we are prepared for it. நாம் ஒவ்வொருவருமே இதற்கு ஆயத்தமாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட அரும்பெரும் சாதனைகளை எளிதில் சாதிக்க முடியும். So get your credentials ready and get your strategy right. ஆகவே களமாடுவதற்கு முன்பு அதற்கான தகுதி நிலைகளையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு போர்துட்ட வியூகங்களை துல்லியமாய் வகுத்துக் கொள்ளுங்கள். We need to make use of the opportunity that is around us to establish the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்திரமாய் ஸ்தாபிப்பதற்கு நம்மை சுற்றிலும் கிடைக்கிற நல்ல வாய்ப்பின் தருணங்களை நாம் கை நழுவி போக விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்லுகிறேன். So my question is, are you prepared to run against the enemy who is threatening your church, your community, your nation? இன்றைக்கு உங்களுடைய சபையை, உங்கள் சமூகத்தை, உங்களுடைய திரு தேசத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் எதிராளியை எதிர்த்து ஓடுவதற்கு நீங்கள் ஆயத்தமா என்று கேட்கிறேன். So if not, let's prepare. அப்படி இல்லாவிட்டால் நாம் ஆயத்தப்படுவோம். Thirdly, this is a more difficult race. First we saw run for your lives. Secondly, we saw run against the enemy. Thirdly, we are going to see run in your calling. மூன்றாவது ஓடுதல் மிகவும் கடினமான ஒன்று. முதலாவதாக உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஜீவன் தப்ப நீங்கள் ஓடுங்கள் என்று சொன்னேன். இரண்டாவதாக உங்கள் எதிராளியை எதிர்த்து ஓடுங்கள் என்றேன். மூன்றாவது உங்கள் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அதை நோக்கி ஓடுதல் என்பதாகும். This is a very fast and a very accelerated race, but we can do it because we have precedents in the Bible about the supernatural race. இது அதிவிரைவாய் மிக தீவிரமாய் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம். இதை நாம் செய்தாக வேண்டும். ஏனென்று கேட்டால் பரிசுத்த வேதாகமத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் இப்படி இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் என்ற முன் சம்பவங்கள் பல கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. So please run in your calling because your calling is as powerful as the one who called you. உங்களுடைய அழைப்பு உங்களை அழைத்தவரை போலவே மகா மகத்துவ வல்லமையுள்ளதாய் இருக்கிறபடியினால் தயவாய் உங்கள் அழைப்பை நிறைவேற்ற ஓடுங்கள். Turn with me to 1 Kings chapter 18 and verses 45 and 46. என்னோடு கூட 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி 45 46 வசனங்களை பாருங்கள். I'll read it for you. And Ahab mounted and rode and went to Jezreel. Then the hand of the Lord came upon Elijah, giving him a supernatural strength. He girded up his loins and he outran Ahab to the entrance of Jezreel. 45ஆம் வசனத்தின் பிற்பகுதி, ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை அப்பொழுது எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். So you all are familiar with the story. From Mount Carmel to Jezreel is about 30 kilometers. கர்மேல் பர்வதத்திலிருந்து இந்த இஸ்ரேல் சமவெளி பள்ளத்தாக்கு வரை ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தூரம் நமக்கு தெரிந்த சரித்திர நிகழ்வுதான். And the zeal of the Lord empowered Elijah to outrun the chariot of Ahab. ஆகாபின் ரதத்தை விட வேகமாய் ஓடுவதற்கு கர்த்தருடைய வைராக்கியம் எலியாவை அதிகாரப்படுத்தி வல்லமைப்படுத்தி விட்டது. And mind you, Elijah was not a young man, nor was he an athlete. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எலியா தீர்க்கதரிசி வாலிபரும் அல்ல, தடகள ஓட்ட வீரரும் அல்ல. What a blessing it must have been for Elijah to feel such strength and stamina, the vitality to run with the horses. குதிரைகளோடு சேர்ந்து ஓடுவதல்ல, அதன் வேகத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வீரியத்தின் திடசக்தியின் சத்துவத்தை உள்வாங்கினோம் என்பது எலியாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு கம்பீரத்தை கொடுத்திருக்கும். சிந்தித்து பாருங்கள். It must have been a very thrilling experience, but how did he do it? ஒரு குதூகலிக்க வைக்கும் ஒரு திகிலான ஒரு அனுபவமா இருந்தாலும் எப்படி அவர் அதை செய்திருந்திருப்பார்? One, the hand of the Lord was upon him. ஒன்று, கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது காரணம். Secondly, he gathered up his garments. அவர் தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டார். Yes, he pulled up his robes and tied it around his waist. Basically, he girded up his loins. அவர் தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து தன்னுடைய இடுப்பிலே அறையை இறுக்கமாய் கட்டிக்கொண்டார். When we say girded up the loins, it means to get prepared. அறையை கட்டிக்கொண்டார் என்றால் ஆயத்தமானார் என்ற அர்த்தம். By tucking those long garments to his waist, he was just giving enough space for or freedom for the feet to run in his accelerated race. நீண்ட அங்கியை இடுப்பு வரை உயர்த்தி நன்றாய் மடித்து இருக்க அறையை கட்டிக்கொண்டார் என்று சொன்னால் இப்பொழுது கால்கள் சிக்காமல் பின்னாமல் ஓடுவதற்கு மட்டுமல்ல,
வேகமாய் தன் ஓட்டத்தை அதிகரிப்பதற்கான ஒரு பெரிய வியூகத்தை வகுத்து கொண்டார். In context to our lives, this implies that we remove everything that will hinder or dampen the speed of our race. இது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் என்று கேட்டால், நம்முடைய ஓட்டத்துக்கு முட்டுக்கட்டையாய் தடையாய் இருக்கக்கூடிய எதுவாய் இருந்தாலும் அதை நாம் அகற்றி விட வேண்டும், அதை முழுவதுமாய் கழற்றி எறிந்து விட வேண்டும். That's why we read in Hebrews chapter 12 and verse 1. அதைத்தான் எபிரேயர் 12 முதல் வசனத்தில் படித்தோம். Strip off every unnecessary weight and sin which so easily entangles us, and let us run with endurance the race that is set before us. மிகவும் எளிதாய் இதமாய் நம்மை வளைந்து கொள்வதற்கு ஏதுவாய் சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய எல்லாவிதமான தேவையில்லாத வீணான அனாவசியமான பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு முன் வைத்திருக்கிற ஓட்டத்தை நோக்கி உறுதியாய் ஓட கடவோம், பொறுமையாய் ஓடுவோம். So Elijah was called as a man of God to display the great wonders and supernatural between the kings and nations. தேசங்களுக்கும் ராஜாக்களுக்கும் இடையே தேவனுடைய மகத்துவமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தி காட்டுவதற்காகவே அழைக்கப்பட்ட தேவ மனிதர்தான் எலியா. So when you run in your calling, you will experience supernatural in your life. நீங்களும் உங்கள் அழைப்பில் பிசிறில்லாமல் ஓடும்போது இயற்கைக்கு மேற்பட்ட குறுக்கீடின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். I would like to quote one more incident before I close this message. இந்த செய்தி நிறைவு செய்யும் முன்பதாக இன்னும் ஒரு பகுதியை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். I don't know if you're familiar with a person, Brother Yoon. He's called the heavenly man. இந்த சகோதரர் யூன் என்று அழைக்கப்படுகிற பரலோக மனுஷன் சொல்லுவாங்க. அவரை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. Has anybody read his book? The heavenly man? Oh, okay, one of you. Okay. பரலோக மனிதர். Okay. He was a Chinese and he did the ministry in a very very difficult situation in the land of China. சீன மனிதர் சீன தேசத்தில் ஊழியத்தை மிக மிக கடினமான ஒரு ரீதியில் செயல்படுத்திய மனிதர். He is from the province of Henan. அவர் ஹீனன் என்கிற பகுதியை சார்ந்தவர். In 1983 there was a great persecution against the Christians in the land of China. சீன தேசத்தில் 83ஆம் ஆண்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக பயங்கரமான ஒரு உபத்திரவப்பாடு கட்டவிழ்த்து விடப்பட்டது. So this person, Brother Yoon, was invited to the neighboring province of Shanghai to help people establish house churches. ஆகவே இந்த சகோதரர் யூன் என்பவரை அண்டை மாகாணம் ஆகிய ஷங்காய் மாநிலத்துக்கு புதிய விசுவாசிகளின் வீட்டு சபைகளை உருவாக்குவதற்கு உதவி செய்ய அழைத்திருந்தார்கள். So it was a 3-day meeting. On the second day afternoon around 1 p.m. 3 நாள் கூட்டம், இரண்டாம் நாள் பிற்பகல் 1 மணி இருக்கும். Suddenly the Chinese Public Bureau, that is the police of in China, suddenly came to arrest him. திடீரென்று சீனாவில் இருந்த ரகசிய காவல்துறையை சார்ந்த காவல்துறையினர் இந்த யூன் அவர்களை கைது செய்ய வந்து விட்டார்கள். So the person who arranged the meeting said, "Sir, please leave him. It is I who arranged the meeting. Please spare him." கூட்டத்தை நடத்தினவர் காவல்துறையிடத்தில் போய், ஐயா தயவு செய்து அவரை விட்டு விடுங்கள், கூட்டத்தை ஒழுங்கு செய்தது நான் தான், அவரை பிடிக்க வேண்டாம் என்றார். But the police were very very specific, said this is the man we are searching for, we want to chain him and take him to the prison. ஆனால் சீன காவல்துறையோ இவரைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம், விடமாட்டோம், இவரை நாங்கள் சங்கிலியால் கட்டி சிறைக்கு இழுத்து கொண்டே போவோம் என்று அடம் பிடித்தார்கள். So they immediately bound his hands and put a rope around him, and they literally there was a cross in that house. They put it behind his back and they dragged him all along the road so that all the public could visualize. உடனே அவரை கயிறால் கட்டினார்கள். கையை பின்னுக்கு இழுத்து கட்டி அந்த வீட்டில் ஒரு சிலுவை இருந்தது, அந்த சிலுவை எடுத்து பின்பாக வைத்து ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி அவரை தெருவிலே இழுத்து கொண்டு போனார்கள். So along the road they whipped him and he was totally insulted. போகிற வழியெல்லாம் வாரினால் அடித்து முழுவதுமாய் இழிவுபடுத்தி அவமானப்படுத்தினார்கள். So finally with bleeding wounds he landed up in the cell. இரத்தம் வடியும் காயங்களோடு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். So they put him inside a cell and the officers were busy. They wanted to discuss something very important regarding him. ஒரு சிறை அறைக்குள் அவரை அடைத்துவிட்டு அதிகாரிகள் இப்பொழுது இவரை குறித்து ஏதோ கலந்து ஆலோசிக்கிறார்கள். So when he was in the cell, suddenly he heard this voice where the Lord told him, "The God of Peter is your God." அவர் சிறை அறைக்குள் இருக்கும்போது திடீரென்று தேவன் அவரோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்கிறார். சிறைச்சாலையில் பேதுருவோடு கூட இருந்த அதே தேவன் இன்னைக்கு உன்னுடைய தேவனாக இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். Amen. And immediately he couldn't believe it,
But then he noticed that the ropes around him slowly snapped off and it were loosened. அவரால் அதை நம்ப முடியவில்லை என்றாலும் திடீரென்று பார்த்தால் அவரை கட்டியிருந்த அந்த கயிற்றின் இறுக்கம் தளர்ந்து அருந்து கீழே விழுந்து விட்டது. So slowly he decided not to take off his hands in the way that they tied it, and he slowly started walking towards the restroom. அவருடைய கையை கட்டியிருந்த அந்த விதத்திலிருந்து உடனடியாக தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்பாமல் மெதுவாக அங்கிருந்த அந்த ஒப்பனை அறை சுகாதார வளாகம் நோக்கி மெதுவாய் நடக்க ஆரம்பித்தார். But to his surprise, the guards and the police and all the people there, none of them seemed to notice him. அவ்வளவு வீரர்கள் காவல்காரர்கள் கண்காணிப்பு செய்து கொண்டிருந்தாலும் ஒருவர் கூட இவரை கவனிக்கவில்லை என்பது வியப்பூட்டும் விந்தைதான். So slowly he moved towards the gate. மெதுவாக அந்த வாசல் நோக்கி நகர்ந்தார். But there were a lot of guards over there, and the gate was very huge, something which he cannot cross. அந்த இடத்திலே அளவுக்கு அதிகமான காவல் வீரர்கள் இருந்தார்கள். அந்த வாசலை கடந்து போவதென்பது எளிதானதே அல்ல. Then he looked at the walls around the prison. பின்பு அந்த சிறைச்சாலை சுற்றியிருந்த சுவர்களை பார்த்தார். They were about 13 feet high and they were all embedded with glass on the top. ஏறக்குறைய 13 அடி உயரம் சுவர். அது மாத்திரமல்ல, சுவர் மேல கண்ணாடிகள் எல்லாம் பதித்து இருக்கிறார்கள். He remembered the verse in 1 Samuel chapter 20 and verse 22. 1 சாமுவேல் 20:22 வசனத்தை நினைவு கூர்ந்தார். Through you I can leap over a wall, and through my God I can run against a troop. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் தேவனாலே மதிலை தாண்டுவேன். Amen. So he mustered all the strength and courage and he started to jump. இப்பொழுது தனக்குள்ளாக அந்த வசனத்தை எல்லாம் அறிக்கை செய்து தைரியத்தையும் பலனையும் வரவழைத்தவராய் சுவரை தாண்ட குதிக்க ஆரம்பித்தார். So the moment he started lifting up, he felt that some hand came upon him and literally pushed him out, and he came to the other side of the wall. அவர் மேல் நோக்கி தாவ ஆரம்பித்த உடனேயே ஏதோ ஒரு கரம் மேலிருந்து வந்து அவரை தூக்கி கொண்டு போய் சுவருக்கு அந்த பக்கம் இறக்கி விடுகிறதை கவனித்தார். So as soon as he landed up on the other side of the wall, he started running. சுவருக்கு மறுபக்கம் வந்து அவர் தரை இறங்கிய உடனேயே ஓட ஆரம்பித்து விட்டார். So imagine a man who's been whipped all through the afternoon till that late night evening, and he's already bleeding, he's exhausted, he's dehydrated, but how could he run so fast? He had to cross 2 hills and a river. மத்தியானத்திலிருந்து சாயங்காலம் இரவு வரை ஓயாமல் அடித்து இரத்த களரியாக்கி காயப்பட்டு விடாய்த்து உடல் நீரெல்லாம் வற்றி துவண்டு தோய்ந்து போன ஒரு மனிதன் இப்பொழுது சுவரேறி குதித்து தப்ப வேண்டும். அவ்வளவு வேகமாக ஓடுவது மட்டுமல்ல, 2 மலை ஏற வேண்டும், ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பலன் தேவைப்பட்டிருக்கும். It's humanly not possible. மனுஷிகமாயதற்கு சாத்தியமே இல்லை. But the Lord supernaturally empowered him to run. ஆனால் கர்த்தரோ இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அவர் ஓடுவதற்கு அவரை வல்லமையாய் பலப்படுத்தினார். So the Lord, when you run in your calling, the Lord will certainly empower you to run supernaturally. உண்மையாகவே உங்கள் அழைப்பில் நீங்கள் தடம்புரளாமல் ஓடும்போது இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் உங்கள் அழைப்பில் நீங்கள் ஓடி முடிப்பதற்கு தேவன் உங்களை வல்லமையாய் பலப்படுத்துவார். So around midnight when he reached, as he was running, one of the farmers who was hard working farmer in the night, he identified Brother Yoon and took him back to the place where they were preaching, that house church. அப்படி அவர் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நடுராத்திரி இருக்கும். அவர் ஓடுகிற போது அந்த பகுதியில் இருந்த ஒரு விவசாயி ஏற்கனவே எந்த வீட்டு சபையில் இவர் பிரசங்கித்தாரோ அதில் இவரை அடையாளம் கொண்டு போய் அங்கே விட்டார். So when all of them saw his wounds and how he had escaped miraculously, they committed their lives and said they will continue to do this house churches more powerfully for the extension of God's kingdom. இவ்வளவு காயத்தோடு இந்த மனிதன் தேவனுடைய சுவிசேஷத்து நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அற்புதமாய் தப்பி வந்தது நினைத்து வியந்த அத்தனை பேருமே தங்களை ஒப்பு கொடுத்து கடைசி வரை நாங்கள் இன்னும் தீவிரமாய் இந்த வீட்டு சபையை எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் விட்டுவிடாமல் நடத்துவோம் என்று மன உறுதியோடு ஒப்பு கொடுத்தார்கள். So I'm sharing this because when you run in your calling, you will run the supernatural way. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? உங்கள் அழைப்புக்கென்று நீங்கள் ஓடும்போது இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் நீங்கள் ஓடித்தான் ஆக வேண்டும், ஓடுவீர்கள். Amen. We are living in the last days, the end times. There's a great harvest. முடிவு காலத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்துவிட்டபடியினால் அமோக ஆத்தும் அறுவடை விளைச்சல் நமக்காய் காத்திருக்கின்றன. We are called to run with a great acceleration. அதிதீவிர விரைவான வேகத்தோடு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். There's no time to laze around. ஆகவே சுற்றிலும் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து நாட்களை வீணடிக்க நேரமில்லை. We have plenty of sheaves to be gathered. திரட்டி ஒன்று கூட்டி சேர்க்கப்பட வேண்டிய ஆடுகளுக்கு எண்ணிக்கைக்கு பஞ்சமில்லை. We have great exploits to accomplish.
நாம் சாதிக்க வேண்டிய சாதனைகள் ஏராளம் காத்திருக்கின்றன. Larger visions to be fulfilled. நமக்கு ஏகப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறியாக வேண்டும். Greater giants to be flowed down. வீழ்த்தப்பட வேண்டிய ராட்சதர்கள் ஏராளம் பேர் மடங்கடிக்கப்பட வேண்டும். Prepare to run as directed by the Lord and the Holy Spirit. ஆகவே கர்த்தரால் பரிசுத்த ஆவியானவரால் வழிகாட்டப்படுகிறபடியே அவர் காண்பிக்கிற திசையில் ஓட நாம் ஆயத்தமாவோம். So finally remember, run for your lives like Lot. முதலாவதாக லோத்தை போல் உங்கள் ஜீவன் தப்ப ஓட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Run against the enemy like David. இரண்டாவது தாவீதை போல் எதிராளியை எதிர்த்து களமாடி ஓட வேண்டும். And thirdly, run in your calling like prophet Elijah and brother Yun. மூன்றாவதாக எலியா தீர்க்கதரிசியை போலவும் சகோதரர் யூனை போலவும் உங்கள் அழைப்பில் உறுதியாய் தீவிரமாய் ஓடுங்கள். The key and the preparation, I'll just repeat for the first point, forget the past and focus ahead. அதற்கான திறவுகோலை நான் திரும்ப சொல்லுகிறேன். கடந்த காலத்தை மறந்துவிட்டு முன்னோக்கி தீவிரமாய் ஓடுங்கள். The second is getting ready with your credentials, qualifications and strategy. இரண்டாவது கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்களாகிய வீர சாதனைகளோடு தகுதிகளோடு கூட எதிர்காலத்தை நோக்கி ஓடுவதற்கு தயாராகுங்கள். And thirdly, stripping away and laying aside all the hindrances. மூன்றாவது எப்பேற்பட்ட முட்டுக்கட்டையின் தடைகளாய் இருந்தாலும் அவைகளை கலற்றி உதறி எறிந்துவிட்டு ஓரம் வைத்துவிட்டு உறுதியாய் ஓடுவோம். So let's prepare to run. Can you please raise on your feet? ஆகவே நாம் ஓடுவதற்கு ஆயத்தமாகமா? தயவு செய்து எழுந்திருப்பீர்களா? Help us to glorify your name and establish your kingdom on earth. உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த பூமியினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க எங்களுக்கு துணை நிற்பீராக. Thank you Jesus. Amen. Amen and amen. God bless you. Please sit down.